பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏப்ரல் 23 தேர்தல் நாள் இல்லையா? எல்லோரும் 100% ஓட்டை பதிவிடுறதுக்கு ஆயத்தமாகுங்க. ஜெபத்தோடு கூட நீங்க செயல்பட்டு இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் 5 வருஷத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா செயல்படணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, உன் நம்பிக்கை என் மேல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை மனுஷர்கள் மேலயே இருக்கு. நான் இவங்க கிட்ட போனா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், இவங்க இந்த இடத்துல எம்எல்ஏ வந்தா நல்லா இருக்கும். இல்ல, ஏன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மனுஷர்கள் நீங்களும் நானும் யாருங்க? வெறும் மனிதர்கள். மனுஷர்கள் அப்படின்னா 2 விதமான காரியத்தை நம்ம பார்க்கணும், சிந்திக்கணும். என்னன்னா, ஒரு மனுஷன் தூங்கி எழுந்திருப்பானா அப்படின்ற நிச்சயம் நமக்கு தெரியாது இல்லையா? ஒவ்வொரு நாளினுடைய ஆசீர்வாதமுமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் மனுஷங்க தான், என்ன வேணா எப்ப வேணா ஆகலாம். அதனால யார் மேலையும் நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்களும் நானும் பரிதவிக்கப்பட்டு போவோம். 2வது, மனுஷ புத்தி எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன்ல, நாளைக்கே வேற ஏதாவது பேசலாம், மாத்தி கித்தி பேசலாம். அப்படி இருக்கும்போது எந்த மனுஷன் மேலையும் உங்க நம்பிக்கை இருக்க கூடாது. அதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நாட்கள்ல பாருங்க, இஸ்ரேல் தேசத்துல முதல்ல ஆண்டவர் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். ஜனங்க கேட்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தரே சவுலை ஏற்படுத்துறார். அப்போ சவுலை ஆண்டவர் ஏற்படுத்தும் போது என்ன நடக்குது பாருங்க. சவுல் தவறு செய்யும் போது கர்த்தர் சவுலை நியாயம் தீர்த்து 2வது தாவீது ஆசீர்வாதமாய் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது தயவு செய்து சிந்தித்து பாருங்க. ஜனங்களுடைய நம்பிக்கை, குறிப்பா சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்ததுனாலதான் கர்த்தர் நல்ல ஒரு தேசத்தின் ராஜாவை ஏற்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபத்தோட செயல்பட்டோமானால் நமக்கு கொடுக்கப்படுகிற ராஜா ஆசீர்வாதமாய் நமக்கு மாறுவாங்க. இப்படி நம்ம ஜெபத்தோட செயல்பட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல ஒரு ஆட்சியை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். பிரியமான ஜனங்களே, தயவு செய்து நீங்களும் நானும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து செயல்பட்டோமானால் கர்த்தர் நமக்கு நன்மையை தான் செய்வாரே தவிர இந்த தேசத்துல ஆசீர்வாத குறைவை ஏற்படுத்த மாட்டார். செபிங்க, கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்க 100% ஓட்ட பதிவிட கர்த்தர் கிருபை செய்யப்பா. எல்லா ஜனங்களும் பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்ய. குறிப்பா ஜெபத்தோட நாங்க செயல்படுறோம். எங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க நாமம் மட்டும் மயம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.